அதிகாரம் 13. ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும் யூதாவை பற்றியும் இஸ்ரவேலை பற்றியும் விசேஷமாய் எருசலேமை பற்றியும் தீர்க்க தரிசனம் சொன்னார். இப்போது இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கும் தேசங்கள் மீதும் ராஜ்யங்கள் மீதும் வரப்போகும் அழிவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். பரிசுத்தவான்களின் ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் தேசங்களின் ராஜாவாகவும் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன், மோவாப், தமஸ்கு, எகிப்து, தீரு ஆகிய தேசங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அடக்கி ஒடுக்கிய அண்டை தேசத்தாருக்கோ அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு அழிவு வரும், நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாபிலோன் தேசத்தார் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சத்துருவாய் இருக்கிறார்கள். மற்ற தேசங்களை விட இவர்களே கர்த்தருடைய ஜனத்திற்கு வெகுவாய் தீங்கு செய்தார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தர் பாபிலோன் தேசத்தின் மீதும் அதன் ராஜா மீதும் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். பாபிலோனுக்கு விரோதமாக வரும் பொதுவான அழிவை ஏசாயா முன்னறிவிக்கிறார். பாபிலோன் ஜனங்கள் தங்களுடைய இரத்தத்தை அதிகமாய் சிந்துவார்கள். பாபிலோனுக்கு சர்வ சங்காரமும் சர்வ நாசமும் அழிவும் வரும்.